பல கோடியில் கட்டிய இந்த வெக்காளியம்மன் கோவில் இதுவரையும் ஒரு பூஜைகள் செய்யலை, எதுவுமே பண்ணலை. எல்லா வேலைகளும் முடித்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 டேஸில் இந்த கோவிலை சீல் வச்சிட்டாங்க. என்ன ரீசன் தெரியல. கோடிக்கணக்கில் செலவு பண்ணி எல்லாமே பர்ஃபெக்டாக முடித்து ஒரு 2-3 டேஸில் திறப்பு விழா வைக்கும்போது சீல் வச்சிட்டாங்க. ஸோ அன்னையிலேருந்து இன்றைக்கி வரை பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஓப்பன் எதுவுமே இல்லை. எல்லாம் மழைக்கு செடி கொடிகள்லாம் வளருது, ஒரு காடு மாதிரி காட்சியளிக்குது. இந்நேரம் ஓப்பன் பண்ணியிருந்தால் எவ்வளோ டூரிஸ்ட் பிளேஸு, எவ்வளோ மக்கள். இந்த இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மக்கள் வெள்ளமாக இருந்திருப்பாங்க. இந்த கோவில் எதனால் க்ளோஸ் பண்ணான்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, டாக்லாம் இங்கே தான் இருக்குதா? பைரவா உள்ள இன்னும் கருவறை வைக்கலையா? இன்னும் கருவறையை வைக்கல. அதான் எல்லாம் பாதியிலே க்ளோஸ் பண்ணிட்டாங்களே. ஹாய், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கொல்லாபுரி அம்மன் கோவில் பக்கத்தில் இந்த வெக்காளி அம்மன். இதை பல நாளாக க்ளோஸில் இருக்குது. வரோம். ரொம்ப வருஷமாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா புல்லு முளைச்சிருக்குது. என்ன ரீசன் தெரியல. கோவில் ரொம்ப பயங்கரமாக செலவு பண்ணி கட்டியிருக்காங்க. பட்டு கொல்லாபுரி அம்மன்
ஓ சரி. கோவில் கிளம்பி போகணும் இங்கே தான் சுயம் வருவாங்க. அதுக்கப்புறம் இடமாட்டம் இங்கே தான் சுயம் வருவாங்க. அதுதான் பள்ளி கட்டணம் போகிறாங்க. சொல்லிட்டு விடா இல்லை அவர் வர ரோடு. நீங்கள் பார்த்துக்கிட்டது தான் வந்து திருப்பத்தூர் போகிற வழியில் கொல்லாபுரி அம்மன் கோயில் பக்கத்தில் வெக்காளி அம்மன். பார்த்தீங்கன்னாவே தெரியும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாகவே வந்து க்ளோஸ்லேயே இருக்குது. என்ன ரீசன் தெரியல, ஏதோ கேஸ் போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காலி கிரவுண்டு. இந்த கோவிலுக்கு பூசாரியே இந்த பொண்ணு தான், பேர் நிஷா. திரும்ப மணி நல்லா அடிக்குதா, தலைமலை கை வச்சுன்னு போக. அதை வாங்க. இது எப்படி